ವಚನ சொல்லுகிறது ಮತ್ತೇಯು 28:6 ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ಆತನು ಎದ್ದಿದ್ದಾನೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲರೂ சொல்லலாமா? அவர் சொன்னபடியே. ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ சொன்னபடியே. அவர் சொன்னபடியே. ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ. ಇನ್ನೊಂದರ சொல்ல தாம் சொன்னபடியே. ಅವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ. என் கூட உற்சாகமா இருங்க. தாம் சொன்னபடியே ನನ್ನೊಂದಿಗೆ ಉತ್ಸಾಹದಿಂದ உயிரோடு எழுந்தார். ஹalleluya. உயிர் தெழுந்தார். ஹalleluya. ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾನೆ. சொன்னதை செய்து முடிப்பர் அவர் ஒருத்தர் தாங்க. ಹೇಳಿದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದು ಆತನೊಬ್ಬನೇ. இந்த உலகத்துல சொல்லுவாங்க, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் சொல்றத தான் செய்வேன், செய்யறத தான் சொல்லுவேன். ನಾನು ಮಾಡುವುದನ್ನೇ ಹೇಳುತ್ತೇನೆ, ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಕೇಳಿದಿರಾ? கேட்காத மாதிரி அப்படி ஆக்டிங் பண்ணாதீங்க. ಕೇಳದೆ ಇರುವವರ ಹಾಗೆ ಆಕ್ಟಿಂಗ್ ಮಾಡಿ. சொல்றது தான் செய்வேன், செய்யறது தான் சொல்லுவேன். ನೀ ಮಾಡುವುದನ್ನೇ ಹೇಳುತ್ತೇನೆ, ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனா நிறைய தடவை சொன்னாரு, ಆದ್ರೆ ಅನೇಕ ಬಾರಿ ಹೇಳಿದರು, நிறைய விஷயத்தை செய்யல. ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. காரணம் மனுஷன். ಕಾರಣ ಮನುಷ್ಯನು. பல காரியங்கள் இருக்கும், சொன்னதை செய்யாததுக்கு பல காரணங்கள் இருக்கும். ಅನೇಕ ಕಾರಣಗಳು ಇರುತ್ತದೆ ಅವರಿಗೆ ಮಾಡದೇ ஆனா என் தேவன் என்ன தெரியுங்களா? ಆದ್ರೆ ನನ್ನ ದೇವರು ಏನು அவர் ಗೊತ್ತಾ? சொன்னா அப்படியே செய்கிற தேவன். ಅವರು ಹೇಳಿದರೆ ಆ ರೀತಿ ಮಾಡುವತನು. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನು ಹೇಳಿದರೆ ಆಗುತ್ತದೆ. ಆತನು ನಿಂತು கட்டளை இட்டு ஆணை இட்டರೆ என்ன சொல்றது? ஆக்ஞை இட்டರೆ அது ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತೆ. ಆತನು ಆಜ್ಞೆ ಇಟ್ಟಿದರೆ ಹಾಗೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. போய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ಸುಳ್ಳೇಳಲು ಆತನು ಮನುಷ್ಯನಲ್ಲ. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. ಮನುಷ್ಯನ ಹಾಗೆ ಆತನು ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕೆ அவர் ಮನುಷ್ಯನಲ್ಲ. சொன்னா அதை செய்வாரு. ಆತನು ಹೇಳಿದರೆ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் செஞ்சிட்டாரு. ಆತನು ಮಾಡಿದ್ದಾನೆ. அவர் மரித்தது எவ்வளவு உண்மையோ, ಆತನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದು ಎಷ್ಟು ನಿಜವೋ கவனிங்க. ಗಮನಿಸಿ. அவர் சொன்னபடி உலகத்துக்கு வந்தாரு. ಆತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರ. அவர் சொன்னபடி இந்த உலகத்துல எனக்காக உங்களுக்காக வாழ்ந்தாரு. ಆತನು ಹೇಳಿದ ರೀತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನನಗೋಸ್ಕರ ನಿನಗೋಸ್ಕರ ಬಾಳಿದರು. தாம் சொன்னபடி அற்புதங்களை அவர் செய்தார், அதிசயங்களை செய்தார், அடையாளங்களை செய்து நிரூபித்தார். ಆತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. தாம் சொன்னபடி ಆட்டுக்குட்டியை போல அவர் அடிக்கப்பட்டார். ಆತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಕುರಿಮರಿಯಾಗಿ ಆತನು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟನು. தாம் சொன்னபடி அவர் அவமானப்படுத்தப்பட்டார். ಆತನು ಹೇಳಿದ ರೀತಿ ಅವನು ಅವಮಾನಪಡಿಸಲ್ಪಟ್ಟನು. தாம் சொன்னபடி ரத்தத்தை சிந்தி என்னை உங்களை மீட்டார். ಆತನು ಹೇಳಿದ ರೀತಿ ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. தாம் சொன்னபடி சிலுவையில் அவர் அறையப்பட்டார். ಆತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು ಹಾಕಲ್ಪಟ್ಟನು. தாம் சொன்னபடி அவர் மரித்தார். ಆತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಮರಣ ಹೊಂದನು. தாம் சொன்னபடி அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டார். ಆತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಾವು ಆತನನ್ನು ಸಮಾಧಿ அதே போல ಅದೇ ರೀತಿ சொல்லலாமா? அதே போல ಹೇಳೋಣ. ಅದೇ ರೀತಿ இன்னொரு சொல்லலாம். அதே போல ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ಹೇಳೋಣ. தாம் சொன்னபடி அப்படியே அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ಹಾಗೆ ಮೂರನೇ ದಿನ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದನು. Because ಯಾಕೆಂದರೆ he has power to do what he has promised. Hallelujah. ಆತನು ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸಲು உற்சாகம் வேண்டாமா எனக்கு? ಆಗಿದ್ದಾನೆ. அவருக்கு அந்த வல்லமை இருக்குங்க. ಆತನಿಗೆ ಆ ಶಕ್ತಿ ಇದೆ. அவருக்கு மாத்திரம் தான் அந்த சக்தி இருக்குங்க. ಅವನಿಗೆ ಮಾತ್ರವೇ ಆ ಶಕ್ತಿ ಇದೆ. அவர் சொன்னா மாத்திரம் தாங்க அது அப்படியே நடக்குங்க. ಅವರು ಹೇಳಿದರೆ ಮಾತ್ರ ಆ ರೀತಿ ಆಗುತ್ತದೆ. அவர் சொன்னாரு, ಅವರು ಹೇಳಿದರು, இதை இடிச்சு போடுங்க, ಇದನ್ನು ನಾಶ ಮಾಡಿ, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, ಈ ಆಲಯವನ್ನು ನಾಶ ಮಾಡಿ, அத மூன்றாம் நாள்ல நான் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. ಅದು ಮೂರನೇ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ಎಬ್ಬಿಸುತ್ತೇನೆ ಅಂತ யோவான் 2:19 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 2:19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அப்படியே சொல்லுங்க முடிஞ்சா, ಯೇಸು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், ಅವರಿಗೆ ಈ ದೇವಾಲಯವನ್ನು ಕಡಿವಿದರೆ ನಾನು 3 ದಿನಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತೇನೆ. ஆமா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொன்னாங்க. 3 ದಿವಸದಲ್ಲೇ ಇದನ್ನು ನಾನು ಎಬ್ಬಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ யூதர்கள் கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. ಯೂದರು ಅಲ್ಲಿ ಕನ್ಫ್ಯೂಷನ್. ಏನಪ್ಪಾ, இந்த ஆலயத்தை கட்டறதுக்கு 40 வருஷம் ஆச்சு, ஒரு 3 நாள்ல இடிச்சு எழுப்பிடுவாரா? இடிச்சா ಏನಪ್ಪಾ, ಈ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಲು 40 ವರ್ಷವಾಯಿತು, ಇವರು ಹೇಗೆ 3 ದಿನದಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇವರೆಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಕಲವರ. அவர் சொன்னது எதை? ಆದರೆ ಆತನು ಹೇಳಿದೇನು? ಆತನು தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ತನ್ನ ಶರೀರವಾದ ಆಲಯವನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இதை யோவான் அழகா குறிப்பிடுறாரு. ಇದನ್ನು ಯೋಹಾನನು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. இவர் இப்படி சொன்னதை
ಇವರು ಈ ರೀತಿ ಹೇಳಿದನು. எப்படி சொன்னாரு? ಯಾವ ರೀತಿ ಹೇಳಿದರು? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளில் எழுப்புவேன் என்று சொன்னார்ல. ಈ ದೇವಾಲಯವನ್ನು ಕಡಿವಿರಿ, ನಾನು 3 ದಿನದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. அவர் இப்படி சொன்னதை ಅವರು ಈ ರೀತಿ ಹೇಳಿದನು. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு ಆತನು ಮರಣ ಹೊಂದಿದವರಲ್ಲಿ ಎದ್ದಿದ್ದವನಾಗಿ அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து ಆತನ ಶಿಷ್ಯರುಗಳು ಅದನ್ನು ಜ್ಞಾಪಿಕಪಡಿಸಿ வேத வாக்கியத்தை இயேசு சொன்ன வசனத்தை விசுவாசித்தார்கள். ஹalleluya. ದೇವರು ಹೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದರು. அப்போ முன்னாடி நடக்க போறது இப்பே யோவான் அழகா எழுதிட்டார் பாருங்க. ಅದು ಮುಂದೆ ನಡೆಯುವುದನ್ನು ಇವಾಗೆ ಯೋಹಾನನು ಬರೆದಿದ್ದಾನೆ. அவர் சொன்னா அப்படியே நடக்குங்க. ಅವರು ಹೇಳಿದರೆ ಆ ರೀತಿ ನಡೆಯುತ್ತದೆ. சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. சரி, என்ன பார்த்து சொல்லுங்க. ரொம்ப வெட்கப்படுறீங்க நீங்க எல்லாம். ಸರಿ, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ. என்ன பார்த்து சொல்லுங்க. ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, ನಿಮಗೆ ಏನೆಲ್ಲ ಹೇಳಿದಾರೋ அதெல்லாம் அப்படியே விட்டுற மாட்டாரு. ಅದನ್ನು ಹಾಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அது அப்படியே விட்டுட மாட்டாரு. ಅದು ಹಾಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தாம் சொன்னபடி ಅವರು ಹೇಳಿದ ಹಾಗೆ செய்து முடிப்பார். ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. ಕಾರಣ he has power ಆತನಿಗೆ ಶಕ್ತಿ ಇದೆ. to do what he has promised. ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಉಳ್ಳವನು. ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು, ಒಂದು ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದು ತரையில போகாது. ಅದು தரையில போகாது, கீழே போகாது. ಅದು ಕೆಳಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அது தரையில போகாது. ಅದು ಕೆಳಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அந்த வார்த்தையை நிறைவேற்றிட்டு தான் முடியும். ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಿದ ಮಾತ್ರವೇ ಅದು ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் ஜீவனுள்ளவர். ಆತನು ಜೀವ ಉಳ್ಳವನು. ஹalleluya. ಹalleluya.